இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். பைக்ல வந்தோம்னா எங்க இருந்து ஆர்மேர்ல இருந்து திருச்செந்தூர் வர மட்டும் வந்தோம். 2 ஸ்பீட் பைக் சென்டர்ல நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஸ்பீட் பைக் ஏறினேன், மறைக்க வரல, எதுவுமே பண்ணல. சரி மறைக்கணும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஆனால் லத்தி தூக்கி ஒரு அடி தான் வச்சாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அடைக்கலாபுரம் மெயின் ரோட்டில் ஆறுமுகநேரி போலீசார் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ஒரு பைக்கில் ஆறுமுகநேரி மேலத்தெருவைச் சேர்ந்த 26 வயதான விக்னேஷ் மற்றும் அவருடைய நண்பர் 24 வயதான சூர்யா ஆகிய 2 பேரும் ஆறுமுகநேரியில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்றுள்ளனர். வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களிடம் பைக்கை நிறுத்துமாறு சைகை காட்டியதாகவும் இதனை கவனிக்காததால் அவர்கள் மோட்டார் பைக்கை நிறுத்தாமல் சென்றதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் நிற்காமல் போவதை கண்டு ஆக்ரோஷமான சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த மற்றொரு போலீஸ்காரர் லத்தியால் விக்னேஷை அடித்து நிறுத்தியுள்ளார். இதில் நிலை குலைந்த விக்னேஷின் முகத்தில் வீக்கமும் கண்ணிமையில் காயமும் ஏற்பட்டு இரத்தம் அடைந்துள்ளது. இதையடுத்து விக்னேஷ் அங்கிருந்து ஆட்டோவில் ஏறி நண்பருடன் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே மிஷின் பழுதாகி இருந்த காரணத்தால் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். அங்கு விக்னேஷின் கண் இமையில் 9 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தினால் கண்ணை திறக்கக்கூட முடியாமல் வலது கண் பார்வை மங்கலாக தெரிவதாகவும் பார்வை திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாக விக்னேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். கண்மூடித்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக போலீசார் தாக்கியதால் விக்னேஷின் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர். வாகன சோதனையில் நிற்காமல் சென்ற வாலிபரை போலீசார் லத்தியால் தாக்கிய சம்பவமும் அதன் காரணமாக வாலிபர் விக்னேஷுக்கு பார்வை திறன் பாதிக்கப்பட்டது குறித்தும் தகவல்கள் பொதுவெளிக்கு வந்ததை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் தலைமையிலான போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ஆறுமுகநேரி காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஏட்டையா கஜேந்திரன், போலீஸ்காரர் காளி ஆகிய 2 பேரையும் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகஸ்ட் 10ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். ஆறுமுகநேரியில் போலீசார் வாகன சோதனை நடத்திய இடமும் வாலிபரை தாக்கியதாக கூறப்படும் இடத்திலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்பதால் உண்மைத்தன்மை கண்டறிவதில் உயர் அதிகாரிகளுக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பைக்கை நிறுத்தாமல் சென்றதற்காகத்தான் விக்னேஷை தாக்கினார்களா அல்லது வேறு ஏதேனும் வன்மமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஹெல்மெட் இல்லாமலும் பைக்கை நிறுத்தாமலும் செல்லும் சாதாரண நபர்களை, கூலி தொழிலாளர்களை பெரிய குற்றவாளிகளைப் போல நிறுத்தி அதிகாரத்தை காண்பிப்பது, அபராதம் விதிப்பது, அவர்களை தாக்குவது போன்ற செயல்களை போலீசார் வழக்கமாக வைத்திருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற அத்துமீறல் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறையான வாகன தணிக்கையில் ஈடுபட போலீசாருக்கு அறிவுறுத்த வேண்டும். வாலிபர் விக்னேஷை சாரமாரியாக தாக்கிய போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தூத்துக்குடி மாவட்ட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் பைக்கில் வந்தோம்னா எங்கேருந்து ஆர்மேர்லேருந்து திருச்செந்தூர் வர ரோட்டில் வந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கு சென்டரில் 2 ஸ்பீட் பிரேக் சென்டரில் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஸ்பீட் பிரேக் ஏறினேன், மறைக்கவும் வரல, எதுவுமே பண்ணல. சரி மறைக்கணும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஆனால் லத்தி தூக்கிட்டு ஒரு அடி தான் வச்சாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பக்கத்தில் கடை ஒன்று உண்டு, அங்கே போய் ஸ்டாப் பண்ணேன். ஃபுல்லாக ப்ளட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் நேராக ஆட்டோ பிடிச்சி நேராக ஜிஹெச் வந்தால் அங்கே ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கு. இப்போ கண்ணு திறந்து பார்த்தா நீங்கள் தெரியுறீங்க, ஆனால் மங்களாக தெரியுறீங்க. கண்ணு தெரியலன்னு இல்லை, தெரியுது, ஆனால் மங்களாக தெரியுது. இப்போ அதுக்கு மேலே கண்ணு மறைக்க வர செய்யுது, தீங்கிட்டே இருக்கு. எந்த போலீஸ் அது? அவங்க நேம்லாம் பார்க்கல, ஆளு சின்ன பையன் மாதிரி தான் இருந்தாங்க, அவ்வளோதான் பார்த்தேன். எத்தனை பேர் நின்று ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி பிடிச்சிட்டு இருந்தாங்க, நம்மள மறைக்கவும் இல்லை. ஸோ அதனால கேஷுவலாக அப்படி போனேன். அதுக்கு லட்சம் தூக்கிட்டு அடிச்சு
யாரெல்லாம் வந்தீங்க பைக்கில்? நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க. வண்டி ஓட்டினது நீங்கள் ஓட்டுனீங்களா? நான் தான் ஓட்டுறேன். மண்டையில் அடிச்சு கண்ணை கண்ணு தெரிய மட்டும் அவனுக்கு 9 தையலா? நம்ம ரன்னிங்கில் ரொம்ப அடிக்கிறோம். ரன்னிங் ரொம்ப அடிக்கிறதுக்கு அவனுக்கு அதே யார் கொடுத்தா? மறைக்கவும் இல்லை, சும்மா எதுக்கு அடித்தாங்கன்னே தெரியல, காரணமே எல்லாமே. அவன் கண்ணு இப்போ தெரிய மாட்டேது ஒரு கண்ணு. இல்லை இந்த கவர்மெண்ட் இப்படி தான் பண்ணுங்கன்னா பண்ணுங்க, போலீஸ் இப்படி தான் இருக்குன்னா பண்ணுங்க. நெத்தியில் அடிபட்டிருக்கா பின்னாடியா தம்பி? கண்ணுக்கு மேலே வண்டி ஓட்டுனது யாரு? யார் அதே கொடுத்தா? ஆர்எஸ்எஸ் யார் கொடுத்தா? இன்ஸ்பெக்டர் அதே கொடுத்தாங்களா இல்லை யார் கொடுத்தாங்க? இதில் தான் 9 தையல் போட்டு 9 ஸ்டிச்சிங் போட்டுருக்குது. இல்லை 9 வருஷம் கண்ணு ஒரு கண்ணு திறக்க முடியல, கண்ணு திறந்தாலுமே வந்து காமி அது பிளர் அடிக்குது. இங்கே வந்து காமன் பேசிட்டு இங்கே பீச்சில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க. அவன் அடிக்க போய் நான் தப்பு செய்ய இங்கே வந்திருக்கான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.